டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் மிட் டர்ம் கையாளலாம், நம்ம ஃபஸ்ட் மிட் டர்முக்கு எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம், ஸ்டடி பிளான் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே உங்களுக்கு நம்ம வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸி தான். 9th ஸ்டாண்டர்டில் எப்படி கொஸ்டின் பேட்டர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் வரும். லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கொஸ்டின்ஸில் இருக்கும். மற்றபடி எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் ஈஸி தான். சிலபஸ் ஈஸி தான். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அபோவ் 90-95 எடுக்கிறது ஈஸி தான். 95 ஃபுல்லாக புக் பேக்கு, 95 அபோவுக்கு தான் உங்களுக்கு இன்னர் கொஸ்டின் வரப்போகுது. 90 மார்க்ஸ் ஈஸியாக எல்லாராலையுமே எடுத்துட முடியும். ஆனால் நீங்கள் எடுக்கிற ரிஸ்கில் தான் இருக்குது. இப்போத்துலேருந்தே நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பித்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து டெய்லி ஒர்க்ஸ் பார்க்குற, டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களாக இருந்தால் உங்களால் எடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிங்க, இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிங்க. வாரத்துக்கு 5 நாள் வருதா, ஒரு நாளைக்கு தமிழ், ஒரு நாளைக்கு இங்கிலீஷ், இந்த மாதிரி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 சம்மாச்சும் மேத்ஸில் எப்போ பண்ணிட்டு டே ஸ்டார்டிங் வந்துகிட்டே இருங்க. ஒன்று, வீக்கெண்ட் டேஸில் 3 சப்ஜெக்ட் படிக்க முடியும். சனிக்கிழமை வீக்கெண்டாக தான் 3 சப்ஜெக்ட், ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டாக தான் 3 சப்ஜெக்ட்டு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிங்க வீக்கெண்டில் மட்டும். காலைல ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம், இல்லாட்டி ஈவினிங் அல்லது நைட்டு ஒரு 3 மணி நேரம். ஈஸி. நீங்கள் அப்புறம் நீங்கள் மதியானம் விளாட வைக்கலாம், என்னென்னா படிக்கலாம். காலைல ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஃபஸ்ட்டு மிட் டர்முக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் வந்து உங்களுக்கு எழுத போகிறது 50 மார்க்ஸுக்கு தான். ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் மார்க்லாம் கிடையாது. 50க்கு 35 40 அபோவ் எடுத்துடலாம். நீங்கள் 45 அபோவ் எடுத்துடலாம். ஏன்னா இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து 50 மார்க் வந்துட்டு ஒரு 2 மார்க் தான் உண்டாகுது. ஓகேவா? இதை நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணிடலாம். போர்ஷன்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும், மேத்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் முடிக்கணும், செகண்ட் சாப்டர் முடிக்கணும், தேர்ட் சாப்டரில் கொஞ்சம் ஸ்டார்டிங் இருக்கும், ஃபோர்த் சாப்டர் ஜாமெட்ரி க்ளோவ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரு தரவாக இருக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் சாப்டர் தரவாக இருக்கணும். செகண்ட் சாப்டரில் ஒரு 80-75% பார்த்துருங்க. ஒன் வேர்ட்ஸில் விட்டுறாதீங்க, ஜாமெட்ரியில் விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சாப்டர் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 25 மார்க்ஸ் எடுத்து கொடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. குவார்டர்லியில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் மாதிரி இன்னொரு ஃபஸ்ட்டு மிட் டர்ம், அந்த அளவுக்கு டபுள் மடங்கு போர்ஷன்ஸ் வரும். மற்றபடி நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி எழுதும்போது ஃபுல் போர்ஷன் நீங்கள் இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான். இப்போ நீங்கள் ஒரு 25% படிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25ல் ஒரு 20% படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் குவார்டர்லியில் இன்னும் கொஞ்சம் படிப்பீங்க. ஒரு 35-40% முடிச்சிருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஹாஃப் இயர்லியில் உங்களால் ஒரு 60 to 75-80% முடிக்க முடியும். அப்படி முடித்தா தான், நம்ம ஹாஃப் இயர்லியில் அதை முடித்தா தான் பேலன்ஸ் இருக்க ஒரு 10%-20% நம்ம பப்ளிக்குள்ளார படித்து ஃபுல்லாக ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஒரு சென்டம் பிளான்லாம் அப்படி தான் பண்ண முடியும். ஓகே, அது தொட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். மேத்ஸ் டெய்லி ஒரு 2 சம் 3 சமாச்சும் போட்டு பாருங்கள். மற்றபடி இங்கிலீஷில் கிராமர்லாம் கட்டி நல்லா மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்கள். மேத்ஸில் தான் போன தடவை ஈஸியாக இருந்துச்சு போன வருஷம். சயின்ஸ்லேயும் ஈஸியாக இருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சயின்ஸில் கொஞ்சம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அப்படி சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. சோசியல் சயின்ஸ் எப்போ எல்லா வருஷமும் ஈஸி தான். நீங்கள் பப்ளிக் பற்றியெல்லாம் இப்போ கவலையாக போக தேவையில்ல. ஃபஸ்ட்டு மிட் டர்ம் தான், எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மிட் டர்ம் முதல்ல எதிர்கொண்டுட்டு வாங்க. அடுத்து உங்களுக்கு குவார்டர்லி எல்லாமே புரிஞ்சிடும். அவ்வளோதான். சயின்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு 75 மார்க்ஸ் எக்ஸாம், 25 இன்டர்னல்லு. நீங்கள் எடுக்கிற மார்க்கை டிவைட் பண்ணி சில ஸ்கூலில் போடுவாங்க, சில ஸ்கூலில் அப்படியே 25 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஓகேவா? நீங்கள் பாஸ் மார்க்கை பார்த்து படிக்காதீங்க. கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர் பார்த்துக்கணும். என்னென்ன கொஸ்டின் எத்தனை மார்க்குக்கு வருதுன்னு பார்த்துக்கணும். உள்ளதிலே பிக் மார்க்லேருந்து ஆரம்பிங்க. இல்லை கட்டி இப்போ 8 மார்க் இருக்கா, 8 மார்க் படிக்க முடியாது, 5 மார்க்லேருந்து ஆரம்பிங்க. 5 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு, அப்போ 8 மார்க் போகும். இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 10th இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு 11th வீடியோ வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் ஜாமெட்ரி வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.